அவசர குழம்பு வைக்கிறது எதுக்கு தெரியுமா? மீன் எடுத்து டேஸ்ட் பாப்பா. ஆமா. இப்போ நான் என்ன பண்றது தெரியுமா? மீன் வெந்துட்டான்னு மட்டும் பாக்குறேனே. அதுக்கு ஒரு பீஸ் எடுத்தா போதும், சின்ன போதும். ஒரு மீனே டேய் பிஞ்சிட்டா. பாத்தியா குதான் சொல்றது அப்பவே ரொம்ப வெந்துட்டல சொல்ல மாட்டேன். இந்த இருக்கு பாரு. அப்பா. குழம்பு லேசா வத்துனா வேற லெவல்ல இருக்கு. இப்போ வந்து நமக்கானதை எடுத்து வச்சிருவோம். அப்பா இப்படி சாப்பிட்டாலே ஒரு பயங்கர மாசா இருக்கும். வணக்கம், முன்னாள் மீனவன். கடல்ல ரொம்ப அவசரமா ஒரு அவசர குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ தான் பார்க்க பாருங்க, எப்படி செஞ்சோம் பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க பார்ப்போம். என்ன பண்ண போறோம்னா, நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க வந்தோம். ஆனா அதுல வந்துகிட்டு நம்ம ஒரு அவசர குழம்பு வைக்க போறோம். ஏன்னா காத்து மழை அடிக்குது, பயங்கர பசியா இருக்கு, பசி. அதனால ஏதாவது நம்ம செய்யலாம் சொல்றக்காண்டி நம்ம தூண்டில ஒரு மீன் மாட்டுச்சு. அந்த மீனை தான் சமைக்க போறோம். ஐயோ, இந்த இருக்கு பாருங்க, தூண்டில மாட்டினது. அது வாய்க்குள்ளோட தூண்டி இருக்குது பாருங்க. நரம்ப கட் பண்ணி தான் எடுத்துருக்கு. அது வந்து நம்ம வாய்க்குள்ள உள்ள சிக்கிக்கிருச்சு. அதை வெட்டும் போது தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, இதை கட் பண்ணுவோம். அவசர குழம்புனா பசிக்குது. அதுதான் அவசரம். பசிக்கிறனால தான் அவசரமாக வைக்கிறதுக்கு பேர் தான் அவசர குழம்பு. முதல்ல நம்ம என்னன்னா மீனை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். கத்தி எதை எடுத்துகிட்டு வந்தீங்களா? கத்தி கொஞ்சம் பெரிய சைஸ் கத்தியாக இருக்கே, பரவாயில்லையா? தண்ணி மீன் விட்டு முதல்ல கமெண்ட்ல உள்ள நண்பா முதல்ல ஒரு கத்தி வாங்க. இந்த மீனில் வந்து செதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல்ல இந்த மீன் என்ன மீன் நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மருதாணி வச்சா அங்கங்கே செவந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி செவந்திருக்கு மீன். மருதாணி வச்சுருக்கு. இப்போ நம்ம கையிலலாம் அங்கங்கே வச்சா மருதாணி அங்கங்கே செவந்து போயிருக்குமா, அந்த மாதிரி இதுக்கு செவந்திருக்கு. இது வந்து என்னென்னா, இது வந்து நம்ம புள்ளிக்கலவான்னு சொல்லுவோம். இந்த கலவாவில் வந்து 2-3 வகைகள் இருக்குது புள்ளிக்கலவாவிலேயே. அதில் இது ஒரு வகை. வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதை வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுவாங்க. விற்றா 1000 ரூபாய்க்கு விற்கிற மீனை தான் இன்றைக்கி நம்ம அவசரமாக பசிக்கிறதுனால சமைச்சு சாப்பிட்றோம். எப்படிறதே சாப்பிட்றதுக்காண்டி தான். இன்றைக்குள்ள ஆயலைன்னா நீ சாப்பிடாதண்ணா, சரியா? மைக் மாட்டினால பேசியோ. மரியாதைக்கார எப்போ பொண்ணு பார்ப்பீங்கன்னு வேறு கேட்காங்க. நல்லா இருக்க பிடிக்கலையாமா? என்னன்னா மரியாதை கல்யாணம்னாலே பயப்படுறான். அண்ணன்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பயமா? உள்ளுக்கு திட்டில நீ உன்னுடைய வேலையே இப்படித்தான் இருக்கு. நீங்கள் இறதான்ப்பா போகுது. பெரிய மீன் இல்லைப்பா கடலில். சின்ன சின்ன மீனாக கடிச்சு இறைய கொண்டு போகுது. டேய், நீ மேகங்க இருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, மழை காத்து, பாட்டா வல்லத்துக்கு நடுக்கடல ஆப்பணி போட்டு மேகம் இருக்குது, மழை வர பார்க்கலாம். நான் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா, இறந்த பின்னே கருவரிசி பிறந்த பின்னேவா அதான் வரல, பிறந்த பின்னே கருவறையில் செல்ல முடியுமா, பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா. இப்போ வந்துக்கிட்டு நம்ம மீனை வந்துக்கிட்டு செதில் சுரண்டியாச்சு. எவ்வளோ கை காலெலாம் போடுங்க, பயங்கர செதிலாயிட்டு. அதுங்க சமையலுக்கு இருக்கிற ஒரு குழம்பு சட்டி, இதில் இந்த மீன் பாதியோட போட முடியாது. ஒன்னே தாண்டா கொல்லணும். கடலுக்கு வரும்போதே நான் கேட்டேன்ல, கடலுக்கு வரும்போதே நான் கேட்குறேன், அடே ஏதாவது நமக்கு அவசரத்துக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது சட்டி. ஆனால் உள்ள ஒரு சட்டி இருக்குண்ணே, சூப்பர் சட்டிண்ணே. இது சட்டி தானேப்பா மக்கள் பாருங்க, குழம்பு சட்டி தானே. அது காப்பி ஓட்டி குடிக்கிறதுக்கு இல்லடா, சாப்பிட்ற குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த மீனை சட்டி தான் நீங்கள் கட்டிய. கொஞ்சம் சிரமப்பட்டு வெட்டுற மாதிரி இருக்குது சின்ன கத்தினால, அதனால் உங்களுக்கு அதை காமிக்கல. பீஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கஷ்டப்பட்டால் கூட அழகாக வரும்னு சொல்கிறது தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த அவசர குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னா, பெரிய லெவலில் பாத்திரமோ பெரிய லெவலில் பொருளோ தேவையில்லை. கொஞ்சோண்டு புளி, நம்ம புளியை போட்டுக்குருவோம். ஒரே பாத்திரத்தில் பண்ண போகிறோம்.
இப்போ புளியை வந்து நம்ம இதில் வந்து ஊற போட்டாச்சு. சில அவசர குழம்புக்கு புளி தக்காளி மீன் எல்லாமே குழம்பு வச்சுருவோம். எதுவுமே எல்லாம் பச்சை தண்ணியாவா. அப்புறம் வந்துக்கிட்டு தக்காளியும் இதில் போட்டுக்கிடுவோம். அப்புறம் வந்து வெங்காயத்தை மட்டும் நம்ம லைட்டாக இதில் நறுக்கி போடுவோம். நம்ம அந்த புளியை உள்ளே போட்டிருக்கோம், அப்படியே அதை கரைச்சி எடுத்துருவோம். புளியை மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷமாக ஊற போட்டால் தான் நல்லா கலர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அவசர குழம்புனாலே அவசரத்தில் வைக்கிறது, அதுக்கெல்லாம் அதெல்லாம் டைமே கிடையாது. அதை பார்க்குறதுக்கெலாம் காலத்தையும் மிச்சம் முடிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, மேலே நிறைய பேர் எப்படா குழம்பு வைப்பான்னு காத்து கிடக்காங்க. இந்த இவனுக்கு ஏதாவது வைங்கடா, குடலை கடலை வைங்கடா, வந்து திம்பாண்டா மரியாதை. இந்த புளி சக்கையெல்லாம் அப்படி நம்ம எடுத்து அப்படி அதை போல எடுத்துடணும். வெங்காயம் இதுக்கு தலைவரை சும்மா போடணும் தலைவரை. பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணியாச்சு. தக்காளியும் நம்ம இதில் புளிஞ்சு விட்டுக்கிற வேண்டியதான். காட்டு புயல் எடுத்துட்டு இப்போ வந்து கருவேப்பிலையே இதில் உதுத்தி போட்டுக்கிற வேண்டியதான். இது அடுப்பில் சாப்பிட்றதுக்கு இப்படியே சாப்பிட்டு அப்படியே இந்த குச்சையை முறிச்சு போட்டுக்கிற வேண்டியதான். ஆனால் அடிக்கிற காற்றுல எப்படி இதில் நாங்கள் அடுப்பு பற்ற வந்து சமைக்க போகிறோமே தெரியல. காற்று சரியான வேகமாக வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் புயல் அடிக்கிற மாதிரி வந்துருச்சு காற்று. இப்போ வந்து நம்ம உங்கள் மீனவன் குழம்பு பொடியை போட்டுக்கிடுவோம். பாக்கெட்டை குண்டாங்க கூட பிச்சு வச்சிருக்கு. இந்த குழம்பு பொடியை போட்டாச்சு, உங்கள் மீனவன் குழம்பு பொடி. இங்க இருந்து பறந்து போய் அவன் கண்ணுல விழுந்துட்டு, போட்டு ஓட்டு அவன் கண்ணுல விழுந்துட்டு. இங்க பாருங்க, நம்ம அப்படியே மீனை கழுவி அப்படியே வச்சிருந்த மீனை அப்படியே உள்ள போட்டுருவோம். மீன் ஒரு நாள் பச்சை ஐஃபோன் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. 2 பேருக்கு பச்சை சாப்பிட்றேன், ஐஃபோன் மட்டும் எனக்கு தந்துங்க. சரியா? இருக்கு எடுத்துடா. இப்போ வந்து எங்கள்கிட்ட உப்பு இருந்தால் உப்பு போடுறோம், உப்பு இல்லைன்னா கடல் தண்ணியை யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுக்குவோம். உப்பு ஓகே. காற்று வேகமாக இருக்காதனால நம்ம அடுப்பை உள்ள வச்சு பற்ற வச்சுருவோம். சட்டி இப்படி. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்குள்ளே சமைக்க முடியல, வெளியே சமைக்க முடியல. சரியான காற்று டயத்துலேயே நமக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, ஆப்ஷன் உள்ளே இறங்கிடுவோம். நம்ம இதான் என்னோட தூங்குறோட இடம். ஃபோல்ட்டு குத்திட்டுற காலையே. அண்ணா இதுடா குழம்பு மரியா அடுப்பு பற்ற. ஆனால் பயங்கரமாக இருக்கியா வெயில். வெளியே வந்து அந்த மழையிலையும் அந்த காற்று குளிருக்கு உள்ளே வந்து இப்படி கத்தக்கத்தன் இருக்கு. அதான் மரியாதை உள்ள படுத்துடுறான். தெரியா பெட்ஷீட் போடுறதுக்கு. அதுதான் உள்ளேயே ஒரு இது செஞ்சு வச்சிருக்கான். உள்ளேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்கானுங்க அவன். அவ்வளோதான் அப்படி மூடிட்டு அப்படி படுத்துடுறது, மூடியும் படுத்துடுறது. அவ்வளோ மூடி தூக்குறாங்க. இடம் தான் இப்போ இடம் வந்ததுக்கப்புறம் சவுண்ட் கொடுப்பாங்க, மேலே வந்துக்கிறது. இப்போ மரியதாசு கண்ணீர் நிறைய வச்சுட்டான். அப்படியே இறையுது பாருங்க. அந்த நீ குழம்பு தூக்குடா பாருங்க. ஆனா இருக்குல்ல அந்த ஹைலைட் அந்த சட்டி தானியா, எத்தா தண்டி. இந்த மரியாசு கொட்டுமலைய அதுல ஏதாவது ஏத்துறா. அந்த நீ மரியாதை சரோவர பெரிய காமெடி ஆகிட்டான்டா. தட்டுன்னு சொன்னா தட்டியாச்சா. இது மூடுறதுக்கு எதுவுமே இல்லையாடா, தூக்குச்சட்டி மூடி எடுத்துட்டோடா. இப்போ வந்து நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு எப்போ கடல் கஞ்சி கொண்டு வருவோம், அந்த தூக்குச்சட்டி தட்டு கொண்டு வராதனால அந்த தூக்குச்சட்டி மூடியை வச்சு மூடிடுவோம். நீங்கள் 500 ரூபா பந்தயம்
சரி 500 1000 1000 1500 வந்துருங்க. குழம்பு பொங்குச்சுன்னு வைங்களேன், ஒரு சொட்டு இருக்காது இதில். அவ்வளோ. நீங்கள் வந்து இந்த மாதிரி அவசர குழம்பு யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா அதிகபட்சம் அந்த பேச்சுலர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள மாதிரி சமைக்க முடியாது. என்னது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். இவனை ஒரு சிந்திரிமா இல்லையா, நீ வீட்டில் சமைக்கிறத விட பேச்சுலர்ஸ் தான் நல்லா சமைச்சிருக்கேன் இல்லையா? ஆமாம், எவ்வளோ வீடியோ போகிறேன். நான் தான் வந்திருக்கேன் உங்கள் ரூமுக்கு. அந்த கஞ்சி வாழ்நாளே மறக்க முடியும். எப்படா வாழ்றீங்க அப்படின்னு பார்த்து. இப்போ வந்து நம்ம குழம்பு வாசம் வந்துருச்சு. அப்பா வேற லெவலில் வாசம் இருக்கு. எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம தூக்கிடுவோம். இந்த மாதிரி ஏதாச்சு உள்ள கொதிச்சு ஒரு இதே நடந்துக்கிட்டு இருக்கு. பிரளயமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டவுட்டு, குழம்பே கொதிச்சுட்டு இன்னும் குழம்பாகாம ரசமாவே இருக்கீங்க. அது அப்படிதான். அவசர குழம்புனாலே அப்படிதான் இருக்கு. நம்ம கரண்டி எங்கடா? மேலே இருக்கு. கரண்டி எங்க உங்க சைடில் இருந்து. இது வந்து நம்ம அவசர குழம்பு வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ மீன் எடுத்து டேஸ்ட் பாப்பா. ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா? மீன் வெந்துட்டான்னு மட்டும் பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு பீஸ் எடுத்தா சின்ன போண்டா ஒரு மீனே எடுக்க. டே பிடிச்சிட்டா பாத்தியா? இதான் ரொம்ப சொல்கிறது. அப்போமே ரொம்ப வெந்துட்டுல. ம். டே மரியாசு, நீ என்ன நீ எங்கடா? இல்லைடா, அந்த அதில் கொஞ்சம் பீஸ் உழிச்சு கொண்டாக்கிட்டோம். மரியாசு, உனக்கு டேஸ்ட் பார்க்க தெரியாது. நான் அப்போ இருந்தே நீ ஒழுங்காகவே சொல்ல மாட்டேன். இந்த இருக்கு பாரு. அப்பா குழம்பு லேசா வத்துனா வேற லெவலில் இருக்கு. குழம்பு லேசா வத்தன என்னப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? சார் செம்ம டேஸ்டியா. குழம்பு தூக்க போகிறான். குழம்பு தூக்கு. சரி தூக்கி வாயிலை கொட்டிடாதடா. பா பயங்கரமா இருக்கியா? இந்தா பாருங்க, அந்த பாட்டிலாம் பின்னாடி டென்ட் இருக்கு. அழகா அவங்க மலைக்கு உள்ள உட்காந்து போறாங்க. நாங்கள் எங்களுக்கு டென்ட் இல்லை. எங்கள் பாட்டிலாம் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் நாங்கள் மலையில் நடந்துக்கிட்டே தான் தொழில் பார்க்குறோம். அந்த அவங்க மீன் பிடிக்க தான் போய்கிட்டு இருக்காங்க. கஞ்சி ஊத்து. இப்போ வந்து நமக்கான இதை எடுத்து வச்சிருவோம். அப்பா இப்படி சாப்பிட்டாலே ஒரு பயங்கர மாசா இருக்கும். பாருங்க, அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். நல்லா சூடா இருக்கு. பழைய கஞ்சியோட நல்லா சூடா மாறிட்டு குழம்பு ஊத்தவும் பக்கத்துறோம். பஞ்சு மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதான் இந்த கடை இவ்வளவு விலை கொடுத்து எக்ஸ்போர்ட் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்நாள்ல நீங்க ஒரு தடவை இப்படி ஒரு ஆட்டை சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நாங்க ஏன் அப்படி சாப்பிடணும்? எங்க தலைவர் எழுதியா இருக்கு, உங்களுக்கு எழுதி இருக்கு, நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வென்ச்சர் தானே, ஒரு த்ரில்லான ஒரு அனுபவம் தானே. அதுக்காண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மழை வருதுடா, மழை வருதுடா. வெறும் முள்ளு மட்டும் தான் மிச்சம்.
ஏதாவது சொல்லு. அட்டகாசமா இருக்கு, அமர்க்கலமா இருக்கு, அசத்தலா இருக்கு. அட்டகாசமா இருக்கு, அமர்க்கலமா இருக்குதா, சிட்டிசனா இருக்குதா, விசுவாசமா இருக்குதா, அப்புறம் வந்துக்கிட்டு விவேகமா இருக்கும். கடைசியில் என்னது? வலிமை. கடைசியில வலிமையா இருக்க போகுது. இப்போ ஒண்ணு விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சியிலையும் அடமலையிலையும் விடாமுயற்சியா வந்து நாங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். நம்ம பாய் சொல்லலையா?